கீழடி ஆய்வறிக்கை குறித்து தொல்லியல் துறைக்கு ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கீழடி அகழாய்வு தளத்துல 2014 இருந்து 2016 வரைக்கும் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 கட்டங்களாக நடத்தின அந்த பல்வேறு ஆய்வு முடிவுகள்ல தமிழ்நாட்டுல ஒரு நகர நாகரிகம் இருந்தது. அங்கு பல்வேறு விதமான செங்கல் கட்டுமானங்கள் இருந்தது, நீர் மேலாண்மை நுட்பங்கள் இருந்தது, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் உட்பட பல்வேறு பொருட்களை கண்டறிந்திருந்தாரு. அந்த ஆய்வினுடைய அறிக்கையை அவர் கடந்த 2023 ஜனவரியில மத்திய அரசிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. இந்த அறிக்கையில கீழடியில ஆய்வு துவக்கப்பட்டது எப்படி, என்னென்ன ஆய்வு செஞ்சாங்க, அதுல என்ன பொருள் கிடைச்சது, அங்க இருந்த மண் அடுக்குகள் மூலம் இந்த தொன்மை காலம் எப்படியெல்லாம் அறிவியல் ரீதியாக கணக்கிடப்பட்டது, இப்படியான விவரங்களோட அந்த ஆய்வு அறிக்கையை அவர் முன்வச்சிருந்தாரு. அந்த ஆய்வினுடைய அடிப்படை செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுதான். அதுக்கு அந்த அறிக்கை தொடர்ச்சியா அவர் வெளியிட்டு, நீதிமன்றங்களுக்கு போய் அவர் வெளியிட்டு, அது நாடாளுமன்ற குழுவினுடைய தகுதி அறிதலுக்கு உட்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த நடைமுறையே இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய நடைமுறை மூலம் நாடாளுமன்றம் இதை மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லி இந்த நிலையில தான் வரக்கூடிய 27ஆம் தேதி அந்த உறுதிமொழி கூட்டம் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்துல. அதுக்கு முன்னதாக அவர்கள் அந்த அறிக்கையை திருத்தி எழுதும்படி அதுல திருத்தம் தேவை அப்படிங்கிறது திருப்பி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த ஏஎஸ்ஐனுடைய டைரக்டர் ஹேமாசாகர் நாயக் அனுப்பியிருந்தாரு. அதுல இன்னும் உண்மைத்தன்மையை இன்னும் உறுதிப்படுத்துங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அதுல என்ன உண்மைத்தன்மை உறுதிப்படுத்துறாங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னது இந்த காலம், அதுல இருந்த மண் அடுக்குகளை வச்சு இங்க இருந்த நகர நாகரிகத்தினுடைய காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த பொது ஊழி ஆண்டுக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கணக்கை தான் அவரு சொல்லியிருந்தாரு. அதை அறிவியல் பூர்வமாகவும் உறுதி செஞ்சு இந்த ஆண்டுகளாகத்தான் இது இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதியை முன் வச்சிருந்தாரு. அதுலதான் அவங்க என்ன கேட்கிறாருன்னா, ஹேமாசாகர் நாயக் இது இருந்தாலும் இது 300ஆம் நூற்றாண்டுலதான் இருக்க முடியும், 3ஆம் நூற்றாண்டுலதான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு இதனுடைய உண்மைத்தன்மையை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருத்தி எழுதுங்கன்னு சொல்லிதான் அவரு திரும்ப கேட்கிறாரு. அதுக்கு நேற்றைய தினம் மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருக்கு திருத்தி எழுதும்படி அனுப்பப்பட்ட அறிக்கையை மறுபடியும் அவருக்கு அகழ்வாராய்வினுடைய இயக்குனர் ஹேமாசாகர் நாயக்கே திரும்பி அனுப்பியிருக்காரு. நான் ரொம்ப சரியாவே இதை எழுதியிருக்கேன், மிகச் சரியாக ஆய்வு செய்து மிகச் சரியாகவே அறிவியல் ரீதியாக இதனுடைய மண் அடுக்குகள் எல்லாம், இதனுடைய அடுக்குகள் காலம், தொன்மை எல்லாமே அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த நிறுவனங்கள்ல அந்த ஆய்வு செய்யப்பட்டது, அது எப்படி உறுதி செய்யப்பட்ட என்ற விவரங்கள் எல்லாம் மிக சரியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல திருத்தம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த அறிக்கையை மீண்டும் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே எம்பி வெங்கடேசன் கூட பேசும்போது சொன்னாரு, இப்படி ஒரு ஆய்வாளர் அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாருன்னா அவர் தான் அதற்கு இறுதி எஜமானர். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி வெற்றி.